மக்கள் வரிப்பணம் சரியான முறையில் பயன்படுத்தப்பட வேண்டும் எனவும் ஜனநாயகத்தில் குடும்ப ஆட்சி இருக்கக்கூடாது எனவும் வலியுறுத்தியுள்ள ஐஜேகே நிறுவனர் டாக்டர் பாரிவேந்தர் கடலூரில் நடைபெறவிருக்கும் ஐஜேகே மாநில மாநாட்டை வெற்றிகரமாக நடத்த அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். செங்கற்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் SRM பல்கலைக்கழக வளாகத்தில் பார்கவகுளம் முன்னேற்ற சங்கத்தின் செயற்குழு கூட்டம் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் ஐஜேகே நிறுவனர் டாக்டர் பாரிவேந்தர், பொதுச் செயலாளர் சண்முகம், பார்கவகுள முன்னேற்ற சங்க தலைவர் கோவை தம்பி மற்றும் சங்க உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். முன்னதாக ஐஜேகே மற்றும் பார்கவகுள முன்னேற்ற சங்கத்தின் உறுப்பினர்கள் மற்றும் நிர்வாகிகளின் உயிரிழப்பிற்கு இரங்கல் தீர்மானம் வாசிக்கப்பட்டதைத் தொடர்ந்து கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் பேசிய ஐஜேகே நிறுவனர் டாக்டர் பாரிவேந்தர், பேச்சுத்திறன் மற்றும் கருத்து தெளிவு அரசியலில் மிகவும் முதன்மையானவை எனவும் மக்களின் சிக்கல்கள், ஊழல், கையூட்டு போன்ற சமூக சிக்கல்களை தீர்க்க வேண்டும் என்கிற நோக்கத்தில்தான் ஐஜேகே தொடங்கப்பட்டதாக தெரிவித்தார். பேச்சு திறமை இருக்கணும், நீங்க நிறைய நண்பர்களோடு கலந்து பேசணும், பத்திரிகையில் படிக்கணும், நியூஸை கேட்கணும். இப்படி நீங்கள் வளர்த்து கொண்டால் மட்டும்தான் எதிர்காலத்தில் நீங்கள் மட்டும் பாதுகாப்பு வந்தால் பார்த்தாது, தமிழ்நாடு திவாலாகிடும். பார்த்துக்குங்க. இன்றைக்கி மைய அரசில் இருக்கிற மோடி முதல் மற்ற அமைச்சர்களும் கூட, அதே போல் எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சியை குற்றம் சொல்கிற பொழுது அவர் முதல் சொல்கிற வார்த்தை குடும்ப ஆட்சி, குடும்ப ஆட்சி. 2011 அன்றே நாங்கள் சொன்னோம், குடும்ப ஆட்சி முதல்ல ஆற்றப்பட வேண்டும். காரணம், ஜனநாயகம் காக்கப்பட வேண்டும். அந்த காலகட்டங்களில் அன்று முதல் இன்று வரை யாருமே கட்சியை துவங்கியவர்கள் திராவிடம், தமிழ்நாடு, இந்த மாதிரி தமிழ்நாட்டையும் மற்றவற்றையும் பேரை சுற்றி சுற்றி வந்தால் ஒழிய நாம் மட்டும்தான் ஒரு தூர பார்வையோடு இந்திய ஜனநாயக கட்சி என்று பெயர் வைத்தோம். காரணம், நமக்கு அப்பொழுது குறுகிய பார்வை கிடையாது. இந்தியா வாழ்ந்தால் தமிழ்நாடு வாழும், தாய் இந்தியா வாழ்ந்தால் அதனுடைய அங்கமாக இருக்கிற தமிழ்நாடு வாழும் என்ற அடிப்படையில் தான் இந்திய ஜனநாயக கட்சி என்று பெயர் வைத்தோம். கட்சியின் பெயரிலேயே ஜனநாயகம் என்று வைத்துக் கொண்டிருக்கிற பொழுது ஜனநாயகத்துக்கு இழுக்கு அல்லது தொந்தரவு சரியில்லாத வார்த்தை ஜனநாயகம் இருக்கிற போது குடும்ப ஆட்சி இருக்கக்கூடாது. குடும்ப ஆட்சி என்றால் என்ன? திரும்ப திரும்ப அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களே ஆள்வது. அது குடும்ப ஆட்சியாக இருந்தாலும் சரி, ஊழலாக இருந்தாலும் சரி, லஞ்சமாக இருந்தாலும் சரி, அத்தனை குறைகளுக்கும் காரணம் ஜனநாயகம் பாழடிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே தான் அன்று முறை நாம் இந்திய ஜனநாயக கட்சியின் பெயர் வச்சோம். இன்றைக்கி எல்லாரும் குடும்ப ஆட்சின்னு எல்லோரும் சொல்கிறாங்க. எங்களுக்கு எந்த ஒரு தனிப்பட்ட குடும்பத்தின் மீதும் எங்களுக்கு கவலை இல்லை, கோபம் இல்லை, வருத்தமும் இல்லை. இந்தியா என்பது ஒரு பெருமைக்குரிய நாடு. அந்த நாடு முதல் காப்பாற்றப்பட வேண்டும். இந்த நிகழ்வில் பார்க்கவகுல முன்னேற்ற சங்கத்தின் பொதுச் செயலாளர் கணேச மூப்பனார், பார்க்கவகுல முன்னேற்ற சங்கத்தின் இணை பொதுச் செயலாளர் அன்புதுரை மற்றும் பார்க்கவகுல முன்னேற்ற சங்கத்தின் பொருளாளர் செந்தில்குமார், ஐஜேகே மாநில இளைஞர் அணி செயலாளர் ராம்குமார், பார்க்கவகுல முன்னேற்ற சங்கத்தின் சட்ட ஆலோசகர் வெங்கடேசன் ஆகியோர் கலந்து கொண்டனர்.